அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எமது சமுதாயத்தின் வருங்கால தலைவர்களான இளைஞர்கள் மத்தியிலே துரதிர்ஷ்டவசமாக தற்கொலை எண்ணங்களும் தற்கொலை முயற்சிகளும் ஏன் தற்கொலைகளுமே நடந்து கொண்டிருப்பது நமக்கு கவலை அளிக்கின்றது. பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவங்கள் நடந்தேறி வருகின்றன. அந்த வகையிலே தற்கொலைகள் சம்பந்தமான விழிப்புணர்வும் அதனை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் அல்லது அதனை தடுப்பதற்கு எம்மாலான என்ன முயற்சிகளை செய்யலாம் என்பது பற்றி கலந்துரையாடுவதற்கு எம்முடன் இணைந்திருக்கிறார் உளநல மருத்துவர் டாக்டர் சிவதாஸ் அவர்கள். டாக்டர் சிவதாஸை பற்றி நாங்கள் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதில்லை. ஆழ்ந்த புலமையும் நீண்ட அனுபவம் கொண்ட இவர் சமுதாய அக்கறை கொண்டவர். அந்த வகையிலே டாக்டர் சிவதாஸ் அவர்களை உங்களுடன் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் டாக்டர் சிவதாஸ். டாக்டர் சிவதாஸ், இந்த காலப்பகுதியிலே தற்கொலை முயற்சிகள் இளைஞர்கள் மத்தியிலே அதிகரித்திருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையிலே தற்கொலை எண்ணம் ஒருவருக்கு எப்படி உருவாகிறது என்பது பற்றி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களும் அறியக்கூடிய வகையிலே தெரியப்படுத்தினால் நலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் எங்களுடைய பிரெயினில் ஏற்படுற தாட்ஸ் அண்ட் எண்ணங்கள் என்று சொன்னால் பெரும்பாலும் எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக ஏற்படுறது வழக்கம். உதாரணமாக ஒரு 60% எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படும் என்று சொல்லலாம். ஒரு 40% தான் பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கிறது பொதுவாக. இப்போ நாங்கள் இந்த தாட்ஸை ஒரு முறையும் கவுண்டர் பண்ண வேணும், அதாவது எதிராடல் செய்கின்றோம். அப்போ தற்கொலை எண்ணங்கள் என்பது பலருக்கும் ஏற்படுகின்றது. ஆனால் அது ஒரு தற்கொலை என்றதில் முடிகிறது இல்லை. இப்போ அந்த தற்கொலை எண்ணங்கள் என்றது மனித குலம் தோன்றியிலிருந்து மனிதனில் தோன்றிக்கொண்டு இருக்குது. ஆனால் அது நடைமுறை அல்லது அது ஒரு இறுதியில் தற்கொலையில் முடிவது என்பதை பல காரணிகள் தீர்மானிக்கின்றன. இப்போ இதில் முக்கியமான விடயம் என்னென்றால், ஒரு எண்ணம் ஏற்பட்டதுக்கும் அந்த செயல் நடைபெறதுக்கு முறையான காலப்பகுதி என்பது மிக முக்கியமானது. அதை கொண்டு தான் நாங்கள் இதை தடுப்பதை பற்றி யோசிக்கலாம். இப்போ இது தடுக்க வேணும் என்றால் இந்த காலப்பகுதியில் நாங்கள் தலையீடு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. பொதுவாக நாங்கள் பார்த்தோம் என்றால் வாழ்க்கையில் ஒரு விதமான விரக்தி அல்லது எந்த தெரிவுகளும் இல்லாமல் ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது இப்படியான ஒரு தெரிவை நோக்கி போகிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகம். இப்போ உதாரணமாக ஒரு டனல் விஷன், அப்புறம் டனல் என்று சொல்கிறப்பற அந்த ஒரு வியூக்குள்ளே போனோட நோ ஆப்ஷன், அதை ஆப்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ இது ஒன்று தான் எனக்கு ஒரு ஆப்ஷன் என்று போகிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரட் பண்ணப்படுற மாதிரி ஒரு நிலைமையில தான் அந்த நடவடிக்கைக்கு போயிடும். ஆனால் எண்ணங்கள் என்று வர்றது பெருமளவில் காணப்படுகிறது. இப்போ நாங்கள் இப்பொழுது இப்படி சொல்கிறார் என்றால் சூசைடல் பிஹேவியர்னு தான் சொல்கிறார்கள். சூசைடல் தாட் அண்ட் பிஹேவியர் ஏண்டா இது ஒரு சில பேருக்கு அந்த ஒரு பிஹேவியராக போய்விட்டது. அடிக்கடி அப்படியான ஒரு நடத்த கோலங்களையும் காட்டுகிறபடியா இது தனியாக சூசைட் தாட் என்றதோட சூசைடல் தாட் அண்ட் பிஹேவியர். அப்போ இந்த பிஹேவியர் சில பேர் திருப்பி அந்த அதை முயற்சி செய்கிற தன்மையோடு காணப்படுகிறது. அந்த முயற்சி செய்கிறாக்கள் அப்படியான ஒரு நிலைமைக்கு போகிறதுக்கான சான்சஸ் ஹை. அதே நேரத்தில் இந்த முயற்சி செய்கிறவர்கள் விரும்பாமலும் தற்செயலாக அது அந்த முயற்சி வெற்றி அளித்து விடுற சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. இப்போ இதுதான் அந்த தற்கொலையில் பொதுவான பார்வை. நன்றி. நீங்கள் அந்த நெகட்டிவான எண்ணங்களும் டனல் விஷன் மாதிரி அதை பார்க்கின்ற பொழுது தொடர்ச்சியான பிஹேவியரால் அவர்கள் அதற்கு இட்டு செல்லப்படலாம் என்று குறிப்பிட்டீர்கள். அப்போ அந்த டனல் விஷன் இல்லாமல் நாங்கள் அதற்கு அதாவது பாசிட்டிவாக வேறு என்னென்ன ஆல்டர்னேட்டிவை அல்லது வேறு என்னென்ன வகையாக அதனை அவர்கள் கையாண்டிருக்கலாம் என்று சொல்லி நீங்கள் ஒரு ஆலோசனையாகும். இப்போ முக்கியமாக நாங்கள் இந்த டனல் விஷன் மனச்சோர்வுகளில் அதிகமாக ஏற்படுகின்றது. அவை இந்த மனச்சோர்வு நோய் நிலையில் வந்தோடனே இந்த டனல் விஷனுக்குரியதும் ஒரு பரலாக வந்து சேர்கின்றது. ஆனால் பொதுவான ஆக்களை டிப்ரெஷனை விட்டு பார்த்தோம் என்றால் வாழ்க்கையில் தெரிவுகள் என்று குறையும் பொழுது இந்த விடயம் பெறுகின்றது. பல இடங்களில் தெரிவுகள் கணக்கு இருந்தும் அதை தெரிவு செய்கிற ஆற்றல் இல்லை. இப்போ தெரிவுகள் இருக்கு, சாய்ஸஸ் இருக்கு, பட் அதை சூஸ் பண்ணுற அந்த எபிலிட்டி இல்லாமல் போனாலும் ஒரு வேர்ல்டு ஆல்டர்னேட்டிவ் இல்லாமல் போயிடும். ஒரு சூசைடுன்றது ஒரு சிங்கிள் ஃபேக்டரால் இதால் இது வந்தன்ற ஒரு விடயம் அல்ல. இப்போ இதில் பார்த்தோம் என்றால் இதை பொதுவாக ஒரு டிஜிட்டல் காசஸ், ஒரு கண்டெக்சுவல் காசஸ் அண்ட் இமீடியட் காசஸ் சொல்லுவோம். இப்போ சிலது உடனடி காரணம் இருக்கும். நாங்கள் இந்த உடனடி காரணத்தை தான் பெரிய விஷயமா பேசுவோம். ஆனால்
பின்புல காரணிகள் என்று சிலது இருக்கலாம். அப்போ அந்த பின்புல காரணிகள் என்ற ஒரு பின்புலத்தில் ஏற்படுகின்ற திடீரென்று ஏற்படுகின்ற இமீடியட் கோஸுக்கான காரணி, உதாரணமாக ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு ரிஜெக்ஷனாக இருக்கலாம். அப்போ அதை டக்குன்னு ஸ்டிமுலேட் பண்ணிடும். ஆனால் கோசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமாக தான் பார்க்க வேண்டி வரும். இப்போ நீங்கள் ஒரு கருத்தை முன்வைத்தீர்கள், அதாவது தெரிவு செய்வதற்கான ஆற்றல். அப்போ அந்த தெரிவு செய்வதற்கான ஆற்றலை இந்த மாணவர்கள் மத்தியிலே நாங்கள் வளர்த்து கொண்டால் அவர்கள் இதுக்குள்ளே போகாமல் வேறு பாசிட்டிவான தெரிவுகளை தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போ உதாரணமாக நாங்கள் இப்போ எங்களுடைய 20-25 வருஷத்துக்கு முந்தி எங்களுக்கு படிப்பில் 2-3 தெரிவுகள்லாம் இருந்தது. ஒன்று என்ஜினியர், டாக்டர், அக்கௌண்டன்ட் வார தெரிவுகள் இருந்தது. இப்போ எங்களுக்கு அந்த பெரிய விடயத்தில் குழப்பம் இல்லாமல் தெரிவுகளை செய்து கொண்டு போனோம். ஆனால் இப்போ தெரிவுகள் அதிகமாக இருக்குது, ஆனால் மாணவர்களுக்கு தெரிவு செய்கிற ஆற்றல் குறைவாக காணப்படுது. ஏன்னா அது கிட்டத்தட்ட வெறும் என்றால் அதிக தெரிவுகள் காணப்படும் பொழுது அந்த தெரிவு செய்கிற ஆற்றல் குறைவாக ஏற்படுகின்றது. ஆனால் ஒன்று வாழ்க்கையில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கணும். அதாவது இப்போ பிளான் ஏ பிழைக்குது என்றால் ஒரு பிளான் பி இருக்க தான் வேணும். இப்போ இந்த பிளான் ஏ பிளான் பி என்று பார்க்க அதை நாங்கள் பழக்கத்தில் எடுத்துக்கொள்ளணும். இப்போ எனக்கு இப்போவும் இந்த பிளான் ஏ சரி வருமெண்டு இல்லை, அப்போ பிளான் பி ஒன்று வச்சுக்கொண்டு தான் நான் இதையும் செய்யணும். அப்போ அந்த பிளான் பி இல்லாமல் பலர் தங்களுடைய முயற்சியை செய்ய போய்க்க ஆல்டர்னேட்டிவ் இல்லாமல் போய் தெரிவுகள் குறைவாக வரலாம். அடுத்தது தெரிவு பற்றின அறிவில்லாமையும் இருக்கலாம். பலருக்கு இப்படியான தெரிவுகள் இருக்கின்ற அறிவில்லாமையும் ஒரு காரணமாக அமைகின்றது. அதை விட இந்த தெரிவு நோக்கி, அதாவது தன் உயிரை மாய்க்கிற தெரிவை நோக்கி பல சந்தர்ப்பங்களில் பல காரியங்கள் தள்ளப்படுகிறார்கள். அவர்கள் சரியான விருப்பம் என்று சொல்ல முடியாலும் வாழ்க்கையின் நிகழ்வுகளும் பின்புலங்களும் அவையே அதுக்காக நிர்பந்திக்கிறது. அப்போ தெரிவு செய்கிற ஆற்றல் துப்புரவாக இல்லாமல் போகிறது. அதை விட பொதுவாக நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த முயற்சியில் ஈடுபடுவர்களுடைய ஹோப்லெஸ்னஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைண்டிங். அவர்களுக்கு ஒரு எதிர்காலம் பற்றின உலகத்தின் வாழ்க்கை பற்றின நம்பிக்கை இனங்கள் பெருமளவு காணப்படும். இந்த நம்பிக்கை இனங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய தெரிவு செய்யும் ஆற்றல்கள் எல்லாம் குறைஞ்சு கொண்டு போய்க்க இதே ஒரு தெரிவாக மாறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகிறது. அப்போ அந்த நம்பிக்கை ஈனம் என்றது வரைக்குள்ள நாங்கள் நம்பிக்கையை கட்டி எழுப்புறதுக்கு இவர்களுடைய சகபாடிகள் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது வகையில் உதவி செய்யலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? சரியா சொன்னால் ஒரு லைஃப்பில் ஒரு கனெக்டட்னஸும் ஒரு ஃப்ளோவும் இம்பார்ட்டன்ட். அந்த கனெக்டட்னஸ்ன்றது தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள்ட உறவாடுதல். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா எவ்வாறு குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு. இது ஒரு சூப்பர்ஃபிஷியலா ஹாய் என்று சொல்ற ரிலேஷன்ஷிப்பா, அதாவது டீப்பா இமோஷனலா நாங்கள் அந்த உறவை ஏற்படுத்தி கொண்டு அதனூடாக எங்களுடைய ஆழமான நட்பு அல்லது உறவு சார்ந்து செயற்படுது. இது பொதுவாகவே பிணைப்பு அட்டாச்மெண்ட்ல தங்கி இருக்கு. ஒரு பிள்ளை பிறந்த காலத்தில் தாய் சேய் பிணைப்பு அல்லது மற்றவரோடு ஏற்படுற பிணைப்பு அட்டாச்மெண்ட் இதை தீர்மானிக்கிறது. ஒரு சரியான பாதுகாப்பான பிணைப்பினை, ஒரு செக்யூர் அட்டாச்மெண்ட்டை கொண்டிருக்கிற பிள்ளை அல்லது அந்த நபர் இன்னொரு நபரில் நம்பிக்கை வைக்கிறதும் இன்னொரு நபரோட ஒரு பாதுகாப்பான பிணைப்பை ஏற்படுத்துவதற்கான சான்சஸ் வெரி ஹை. அவைகளுக்கு அந்த கனெக்டட்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால இது குறைவாக காணப்படும். இப்போ சின்ன வயசில் பிணைப்பு ஆற்றல் குறைவாக இருந்து பட் சில பேருக்கு அந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸில் டெஃபிசிட் இருக்கும். மேபி அது பர்சனாலிட்டியாகவும் இருக்கலாம். அப்போ இன்டர்பர்சனல் டெஃபிசிட்ஸ் இருக்கலாம். அதை நாங்கள் இன்டர்பர்சனல் இன்வென்ட்ரி எல்லாம் இருக்குது. அப்போ அதுக்குள்ளாலையும் பார்க்கலாம். இப்போ சில பேர் இன்டர்பர்சனல் இன்வென்ட்ரியின் ஸ்கோரின் படி இன்டர்பர்சனல் ஸ்கில் குறைவாக இருக்கிறவர்கள் அதே ஒரு பிஹேவியர் தெரப்பி அதில் கூடாக காக்னிட்டிவ் அண்ட் பிஹேவியர் தெரப்பி கூடாக டெவலப் பண்ணவும் பண்ணுதான். இப்போ ஒரு குறைவான ஆளை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பர்சன் லோன்லியா ஆக்களோட கனெக்டட் இல்லாமல் ப்ரீ ஆக்கியபைடாக அப்படி யோசிச்சு கொண்டு இருக்கிற நபரை நாங்கள் ஒரு நேசமாக ஒரு கரிசனையோட பரிவோட அணுகி அவர்களுடைய உள்ளக்குமுறல்களை நாங்கள் இணைந்து அவர்களுடைய உள்ளக்குமுறல்களை புரிந்து கொண்டோம் என்றால் இதனை பெருமளவு குறைக்கலாம். இது பொதுவாகவே அப்படியான எண்ணங்களை கொண்டவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த எண்ணத்தை வார்த்தையால் வெளிப்படுத்தி விடுவிடும். அப்போ அந்த வார்த்தையிலால் இந்த வாழ்ந்து நீ என்ன பிரயோசனம், வாழ்றதை விட செத்து போகிற நல்லம் அப்படி ஏதாவது அதை நாங்கள் ஒரு சீரியஸாகவும் எடுக்க வேணும். அந்த சீரியஸாக எடுத்து அப்படியான ஒரு ஹோப்பை இன்ஸ்டில் பண்ணத்தானே வேணும். ஒரு நம்பிக்கை ஊட்டல் இல்லை நம்பிக்கையை விதைத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு தலையீடாகவும் அமையலாம்.
இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல் நாங்கள் ஃபேஸ்புக் என்று சொல்லி அதில் 4500 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பார்கள். ஆனால் உண்மையிலே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுடைய எண்ணிக்கை 4-5 கூட இருக்க மாட்டாதாக இருக்கும். அப்போ நீங்கள் சொன்ன அந்த இன்டர்பர்சனல் ஸ்கில் என்று சொல்லுகிற இந்த விடயத்தை நாங்கள் பாடசாலைகளில் ஏதோ ஒரு வகையில் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இப்போ நாங்கள் இப்போ எல்லா ஸ்கில்ஸையும் நாங்கள் ட்ரெயின் பண்ணலாம். அண்ட் ஆல் தி ஸ்கில்ஸ் கேன் பி லேர்ன் தானே. அப்போ அப்படி சொல்லிக்க நாங்கள் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். இப்போ நான் உதாரணமாக நான் பொதுவாக திருமண பந்தத்தில் இணைகின்ற ஆக்கள் ஒவ்வொருத்தரும் அவை சொல்லிவிட திருமண பந்தத்தை புரிய வன்முறையில் பிரச்சனைலாம் முடிய போகிறேன்னு சொல்லிக்க நான் சொல்கிறது அதுக்கு சந்தர்ப்பம் இருந்தாலும் உங்கள்கிட்ட இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், அதாவது நபரிடை ஆற்றல், இந்த நபரிடை தொடர்பாற்றல் காணப்படுமானால் இதை நாங்கள் வெல்லலாம். வராதுன்னு சொல்ல இல்லை, ஆனால் அதை வெல்லலாம். சொல்ல அதை ஒரு பிஹேவியர் கூடாக செய்து காட்டணும், அல்லது அதை பயிற்சியாக செய்து பார்த்துட்டு, அதாவது ஒரு எங்களோட கிளினிக்கோ அல்லது ஒரு சைக்காலஜியோ அல்லது சைக்கோதெரப்பியில் அதை செய்துட்டு ஹோம்ஒர்க்காக செய்துட்டு அதை அப்ளை பண்ணி அவர் அதை தன்னுடைய பார்ட் அண்ட் பார்சல் லைஃபுக்குள்ளே கொண்டு வரணும். இப்போ அதை கொண்டுறதுன்னு நாங்கள் சரியாக விழிப்புணர்வால் மட்டும் ஏற்படாது, அந்த ஸ்கில்ஸை இன்ஸ்டில் பண்ணணும். அப்போ அது ஒரு தொடரான முயற்சியின் மூலம்தான் நான் நினைக்கிறேன் அந்த ஸ்கில்லை நாங்கள் அவைக்குள்ள இன்ஸ்டில் பண்ணலாம், அதை ஊன்றி செய்யணும். இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா பொதுவாக ஒரு விழிப்புணர்வுக்காக கதைக்கிறது, இப்போ விழிப்புணர்வு அவருக்கு விளங்கிட்டு ஆனால் அதை செய்ய. உதாரணம் நீங்கள் இப்போ ஒரு விடயத்தில் அந்த பயிற்சி அளிக்கிறது, இப்போ உதாரணமாக ஒரு டைமுக்கு படிக்கணும்ன்றது கூடி ஒரு நாளில் கற்றுக்கொள்கிற விஷயம் இல்லை. காலையில் எழும்பி பல்லு திட்டுறன்றது நான் ஒரு நாளில் கற்றுக்கொள்ள இழுத்தேன், பல நாட்கள் எடுத்தது. அதேமாரி இந்த நபருடைய தொடர்பாடல் ஆற்றல் நபருடைய ஆற்றல் என்று சொல்லுவோம். இந்த ஆற்றலும் சின்ன வயசுல சில பேர் இயல்பாகவே கற்றுக்கொள்கிறோம், இந்த குடும்ப அல்லது அவன் ஜெனட்டிக் அதெல்லாம் சந்தர்ப்பம். மற்றது கிடைக்கிற சந்தர்ப்பங்கள், பாடசாலை, பல்கலைக்கழகங்கள். அதே பல்கலைக்கழகங்கள் பாடசாலை இதில் கண்ட்ரிபியூட் பண்ணுறபடியா தலையீட்டையும் அது கூட செய்யலாம்ன்றது தான் அது பிரதிபலிக்கிறது. அப்போ நீங்கள் சொல்கிற கருத்தின்படி ஆசிரியர்கள் என்ன விதத்தில் இந்த தற்கொலை இல்லை ஈடுபடுற இல்லை எண்ணம் உருவாகிற மாணவர்களை இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கோ இன்ஸ்டில் பண்ணுறதுக்கோ அல்லது இப்படியானவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு வழிபடுத்துறதுக்கோ உதவலாம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க ஆசிரியர்கள்? இப்போ ஆசிரியர் பொதுவாகவே இந்த மாணவர்களை அடையாளம் காண்றதுக்குரிய ஆற்றலை பெற்றிருப்பார்கள். அவை அப்படியான ஒரு மாணவனை நாங்கள் என்ன செய்யணும் என்றால் ஒரு பொதுவான எல்லாருக்கும் முன்னால் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட இடத்துல வச்சு ஆழமாக கதைக்கும் பொழுது ஓரளவுக்கு அந்த நிலைமை எங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும். இப்போ ஆசிரியர் முதலாவது விடயம் அவர் முன்மாதிரியாக திகழ்கிறது. அவர் ஒரு இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை அப்படி வச்சிருக்கிறார் என்ற விடயத்தையும், அடுத்த மிக முக்கியமானது இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸோட ஒரு ஹெல்ப் சீக்கிங் பிஹேவியரும், ஒரு உதவி கோருகின்ற ஆற்றலையும் நாங்கள் வளர்க்கணும். அப்போ இந்த உதவி கோர ஆற்றல் எல்லாத்தையும் ஆசிரியர் செய்கிறாரா, பெற்றோர்கள் செய்கிறார்களா, பல்கலைக்கழகத்தை விரும்பினார்கள் அதை செய்கிறார்களா, தங்களுக்குடையிலான அவர்களுடைய இணைப்பு எவ்வாறு இருக்கின்றது, அதை எவ்வாறு செய்கிறார்கள் என்ற விடயத்தோட இதை கற்றுக் கொடுக்கிறோம் முறையாக. இப்போ நாங்கள் சொல்லுவோம் சோஷியல் இமோஷனல் லேர்னிங் எல்லாம் இருக்கு. இப்போ இந்த சோஷியல் இமோஷனல் லேர்னிங்ன்றது எவ்வாறு இப்போ பொதுவாக சொல்வார்கள், அந்த ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கான்ஃப்ளிக்ட் ஒரு டவுன்வர்ட் ஸ்பைரலாகவும் போகலாம், கேன் மேக் இட் ஆஸ் அன் அப்வர்ட் ஸ்பைரல். இப்போ இந்த டவுன்வர்ட் ஸ்பைரலாக போகிற நிலைமையை விளங்கப்படுத்தி இதை தவிர்க்கிறது எவ்வாறு, இந்த இடத்துல நாங்கள் இதை டவுன்வர்ட் ஸ்பைரலில் போய்கொண்டிருக்கிறத நிறுத்தி போட்டு நாங்கள் அதன் ஆப்போசிட் டிரெக்ஷனில் போகிறோம் என்ற விடயங்கள் பற்றி அவர்களுக்கு தெளிவு ஊட்டி அதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய மாதிரியான பழக்க வழக்கத்தின் ஒரு கூறாக கொண்டு வரதும் மிக முக்கியமானதாக அமைகிறது. நீங்கள் கூறிய கருத்தின்படி ஆசிரியர்கள் பொதுவாக இப்படியான மாணவர்களை அடையாளம் கண்டால் அவர்களை பொது வழியில் கதைக்காமல் இருக்கிறது ஒரு மிக முக்கியமான கருத்தண்டும், தங்களால் கையாளக்கூடிய விடயங்களை கையாண்டும் உதவி கோருகின்ற ஒரு மனநிலைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் சொல்கிறேன். இப்படி பாடசாலைகளில் கையாள முடியாத நிலைமையில் இருக்கிற மாணவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நீங்கள் அறிந்த நிறுவனங்கள் அல்லது ஏதாவது பற்றி சில கருத்துக்கள் சொன்னால் ஆசிரியருக்கோ பெற்றோருக்கு உதவியாக இருக்கு. இதில் கூடுதலாக நாங்கள் அப்போது பார்த்த விடயத்தில் உண்டு, நாங்கள் அந்த தாட்டுக்கும் ஆக்டுக்கும் இடையிலான டைம் சில பேருக்கு சுற்றியான குறைவு. அப்படியான ஆக்கள் நாங்கள் சொல்லுவோம் வெரி இம்பால்சிவ், வெட்டடாருன்னு உடனே செய்வேன், அவைதான் ரிஸ்க். இப்போ அப்படியான ஆக்கள் உடனடியாக செய்து சொல்கிறோம். அப்போ இம்பல்சிவ் பிஹேவியரை நாங்கள் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கலாம். ஒரு ADHD என்று சொல்லப்படுற
ADHD சைல்டுக்கு இம்பல்சிவ் பிஹேவியர் இருக்கும். பிறகு நீங்கள் வளர்ந்து கொண்டு போக அட்டென்ஷன் டெபிசிட் ADHD சின்ன புள்ள ஒரு துருதுருவன்று இருக்கிற மிகை துடியாட்ட கவன குவிப்பு குறைவு நிலை, ஒரு அட்டென்ஷன் டெபிசிட் ப்ளஸ் ஹைப்பர் ஆக்டிவ். இப்போ அந்த ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்கிற இந்த துருதுருவன்ற விடயம் வந்து ஒரு 9-10 வயசில் இல்லை 11 வயசில் குறைஞ்சு கொண்டு போக அதில் ஒரு பார்ட்டாக இருக்கிற அந்த உந்து பக்கண்ட அவர் இம்பல்சிவாக போகிறது, ஒரு படாரண்டு ஒரு முடிவெடுத்து திடீரென்று செயற்படுறது, எந்த விதமான எதிர் விளைவுகளை பற்றியும் யோசிக்காம திடீர் அது மட்டும் இருக்கும். ஆனால் அப்படியானவர்கள் ரிஸ்க்குரியவர், அப்படியானவர் சரியான சான்ஸ், அப்படியானவர்கள் அப்படியான சம்பவத்துக்கு இப்படியான தற்கொலைகளுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுவதால் அப்படியானவர்கள் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த இம்பல்சிவ்னஸ் எப்படின்ற அந்த அதை கையாளுறதையும் நாங்கள் அவர்களுக்கு அவர் தங்களுடைய இம்பல்சிவ் எவ்வாறு கையாளுறது வழிகாட்ட வேண்டும். அப்படி வழிகாட்டுவதற்கு முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் உதவி கோரக்கூடிய நீங்கள் அறிந்த நிறுவனங்கள் பற்றின தெளிவு பொதுவாக இங்கே சில NGOs வந்து உதவி செய்யுது. இப்படியான ஆட்களுக்கு தான் இந்த டெலிஃபோன் அந்த நாங்கள் சொல்லுவோம் அந்த ஒரு ஹாட்லைனை சூசைட் ப்ரிவென்ஷன் ஹாட்லைன்ன்றது முக்கியம். நம்ம திடீரென்று ஒரு அந்த டைமில் ஒரு ஹாட்லைன் இருந்தால் அந்த ஹாட்லைனை டக்குன்னு எடுத்துட்டு அதில் கதைச்சோன்னு அந்த இம்பல்சிவ்னஸ் உடனே போயிடும். அப்போ அதுக்குன்னு ஒரு 4-5 அபயம், மற்றது தேசிய மனநல மருத்துவ நிலையம் இவைகளோட ஹாட்லைன்ஸ் இருக்குது. மற்றது உதவுடைய நண்பர்கள், கை கொடுப்பவர்கள் அப்படின்னு கொஞ்சம் அமைப்புகள் இருக்குது. ஆனால் எங்கட சமூகத்தில் ஒரு கொஞ்சம் பிரச்சனை, இப்படியானவர்களை போய் நாடுதல் அல்லது இப்படியானதில் செய்வதற்கான ஒரு ஸ்டிக்மா களங்கம் காணப்படுகிறது. அதால் அவர்கள் குறைவாக இருக்கிறது. நான் பொதுவாக சொல்கிறது என்னென்றால் இதனை தடுக்க வேணும் என்று உண்மையில நினைச்சால் இந்த கேட் கீப்பர்ஸ் என்று சொல்கிற அவர்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். உதாரணமாக ஒரு கோவிலில் ஒரு ப்ரீஸ்ட், ஐயராக இருக்கலாம், பூசாரியாக இருக்கலாம், அல்லது பாடசாலையில் உதாரணமாக நாங்கள் ஒரு ப்ரிஃபெக்ட்ஸாக இருக்கலாம். இந்த ப்ரிஃபெக்ட்ஸ் இப்படி ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை நாங்கள் ட்ரெயின் பண்ணுறது மூலம் இந்த இம்பால்சிவ் நேச்சரையும் கண்டுபிடிக்கலாம், அவருடைய இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் டெஃபிசிட்டையும் கண்டுபிடிக்கலாம். ப்ளஸ் அவர் வந்து அந்த ஹெல்ப் சீக்கிங் பிஹேவியரும் குறைவண்ட நிலைமைகளே நாங்கள் கண்டு அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக செயற்படலாம். அடுத்த மிக முக்கியமானது இப்படியான நாட்கள் கொஞ்சம் பேரை சேர்த்து ஒரு குழு சிகிச்சை குரூப் தெரப்பி செய்யலாம். அந்த குரூப் தெரப்பியில் எனக்கு இந்த குறைபாடுகள் இவருக்கும் இருக்குது அவருக்கும் இருக்குது, அப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், பெயின் இதை எப்படி டெவலப் பண்ணலாம் என்ற பல விடயங்களை குரூப் தெரப்பி கூட செய்யலாம். இப்போ அந்த குரூப் தெரப்பி என்று சொல்கிறது இப்போ நீங்கள் ஏற்கனவே கதைச்ச போல சில நேரங்களில் ஒரு ஸ்டிக்மாவை கொண்டு வரக்கூடிய நிலைமை இருக்கக்கூடும். அதை தவிர்க்கிறதுக்கு பாடசாலையிலே வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவான செயற்பாடுகள் செய்கிறதுக்கான மாற்று வழிகளை பற்றி நீங்கள் ஏதாவது ஆலோசனையாக கூறக்கூடிய மாதிரி இருக்குமா? இப்போ நாங்கள் உதாரணமாக ஒரு இம்பல்சிவ் நேச்சரை குறைக்கிறதுக்கு நாங்கள் வந்து அதை லேர்ன் பண்ண ஹேபிட்டாக இருக்கும் என்றால் திருப்பி ரீலேர்ன், அது திருப்பி அப்போ அதுக்கு சரியான ரிவார்டிங் கிடைக்காமல் வெகுமதி கிடைக்காத பொழுது அது மெல்ல மெல்ல இதுலேருந்து விலகி போயிடும். இப்போ அப்படியே நாங்கள் ஒன்று செய்யலாம். அடுத்தது ஒரு எந்த மனிதனும் நீங்கள் சரியான பரிவையும் ஒரு எம்பதியையும் காட்டிக்க அவை தங்களுடைய பல விஷயங்களை வெளியில் சொல்லிவிடும். அப்போ அதுக்கான சரியான கரெக்ட் எம்பதியும் அதுக்கான சரியான நபரும் இருந்தால் அவரோட உரையாடி சில விடயங்களை செய்யலாம். உதாரணமாக ஒரு பிள்ளை இன்றைக்கு வகுப்பறையில் குழம்பி போய் இருக்குது என்றால் நீங்கள் வகுப்பறையில் அந்த பிள்ளை குழம்பி இருக்கிறன்றதை சொல்ல தேவையில்லை. வகுப்பறை முடிஞ்ச பிறகு என்னை வந்திருக்கா சந்திக்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரு கிளாஸில் ஒரு பிள்ளைகள் 2-3 குழப்பம் இருந்தால் அது என்ன பர்சனலாக சந்திக்கலாம்னு சொல்லி அது கூடாக ஒரு ஸ்டிக்மா ஜெனரலைஸ் பண்ணி அப்படியும் செய்யலாம். ஒரு சக பியர் குரூப்பும் ஒரு சப்போர்ட்டாக உருவாக்கலாம் நாங்கள். அதில் அந்த குரூப் தெரப்பி இன்டர்பர்சனல் சைக்கோ தெரப்பி குரூப் பெர்சன்டே இருக்குது. அடுத்தது அடலசன்ஸில் இப்போ தற்கொலை முயற்சியில் திருப்பி செய்கின்ற அந்த சூசைடல் பிஹேவியரோடு இருக்கிற ஆக்களை இந்த பிஹேவியரல் சேஞ்சுக்கும் நாங்கள் அந்த குரூப் தெரப்பியை பாவிக்கலாம். அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த பெற்றோர்கள் என்ற வகையில் அவர்கள் இந்த தற்கொலைகளை தடுக்கிறதுக்கு எவ்வாறு உதவலாம் அல்லது அவர்களது பங்களிப்பு எவ்வாறு இருக்கலாம் என்ற உங்களோட கருத்து இருக்கா? இப்போ பெற்றோர்கள் பொறுத்தவரை பிள்ளை சின்ன வயசில் ஒரு விதமான துருதுருவண்டும் ஒரு இம்பால்சிவோட இருக்குது, உடனடியாக செய்யுது, பக்கத்து கோபம் வருது, திடீரென்று அடிக்குது, தூக்கி எறியுது, இப்படியான பிள்ளை ரிஸ்க் கண்டதை விளங்கி கொண்டு அதை கையாள முற்படணும். அந்த புள்ள கட்டிக்கார புள்ள அது துருதுரு இருக்கிறது ஆற்றல் உள்ளதுன்னு சொல்லி நாங்கள் அதை
அலட்சியமாக விடாமல் இதை செய்கிறது மிக முக்கியமானது. ரெண்டாவது, அப்படியான பிள்ளைகளோட மனசுக்குள்ள வடிவாக கதைச்சு மற்ற பிள்ளைகளோடையும் கதைச்சு சில விடயங்களை நாங்கள் அவர்களோட மனக்குறைகள் அல்லது அவர்களுக்கான பயங்கள் இருக்கலாம், சிலது அவர்களோட புரிந்து கொள்ள முடியாத சில பிரச்சனைகளை அறிந்து கொண்டு செய்யணும். பொதுவாக பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளைகள் ஒரு எக்ஸ்டர்னலைசிங்னு சொல்லுவோம், பெண் பிள்ளைகள் இன்டர்னலைசிங், அவை எல்லாத்தையும் உள்ளுக்கு போட்டுடும், ஆண் பிள்ளைகள் வெளிப்படுத்தும். இப்போ இந்த பெண் பிள்ளைகளை பொறுத்தவரை நாங்கள் அந்த இன்டர்னலைசேஷன் நடக்கிறபடியா அவரோட கதைச்சு அவருடைய மனதுக்குள்ள என்ன அவைகள் எல்லாத்தையும் மனதுக்குள்ள ஒரு புதைச்சி வச்ச மாதிரி இருக்கிறபடி எங்களை கதைக்கணும். ஏன்னா அவர்கள் தற்கொலை முயற்சிகள் என்று சொல்லும் பொழுது ஆண்களை விட பெண்கள் மிக அதிகம். ஆனால் தற்கொலைகள் என்று சொல்லும் பொழுது ஆண்கள் அதிகமாக காணப்படுகிறோம். அதுவும் அங்கட பிரதேசத்துல இந்த தற்கொலை நடவு கிட்டத்தட்ட தென்பகுதியை விட 2 மடங்கு. உதாரணமா இலங்கையின் சுயசைட் ரேட் என்று பார்த்தோம் என்றால் 1,00,000க்கு 15 பேர். ஆனால் யாழ்ப்பாணத்தின் தற்கொலை என்பது 1,00,030 பேர். அப்ப 2 மடங்கு. அப்ப நாங்கள் என்னத்தை பார்க்கணும் என்றால் அப்ப இப்படி எங்களை அதிகரிப்புள்ள சூழல்ல நாங்கள் இன்னும் விழிப்பா இருக்கணும். இப்ப எங்கள் இடங்கள்ல சுவிசைட் கூட சுவிசைட காப்பி கேட் சுவிசைட்னு சொல்றோம். ஒரு ஆள் செய்யறத பார்த்து அல்ல ஒரு செலிபிரிட்டி செய்யறத பார்த்து காப்பி பண்றது எல்லாமே இருக்குது. ஒரு ட்ரெண்டும் வந்து ஒன்று இருக்குது, ஒன்றோட பார்த்து ஒரு ட்ரெண்ட். இது எல்லாத்தையும் நாங்கள் பெற்றோர்கள் கவனமா இருக்க வேண்டியது முக்கியம். அடுத்தது பிள்ளைகள்கிட்ட தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட இருக்கின்ற ஆற்றல்கள் ஸ்கில்ஸ்ல என்னென்ன குறைபாடு, எதில் அவர்கள் குறைபாட்டாக காணப்படுகிறார், அப்படியான குறைபாடுகளை கண்டு அவர்களை இந்த வளரலம் பருவத்துல ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி எடுக்கத்தான் போகணும். அது இப்ப மட்டும் இல்லை, அவர்களுடைய மேரேஜ் லைஃபா இருக்கலாம், பிறகு வர விடயங்கள்லையும் மிக முக்கியமாக இதுக்கு தேவைப்படுது. அப்ப நாங்கள் என்னென்றால் பல ஆய்வுகள் என்னத்தை சொல்லுது என்றால் சரியான முறையான ஒரு பிள்ளை வளர்ப்பை நாங்கள் கொண்டு வருவதன் மூலம் இதனை குறைக்கலாம்னு சொல்லுது. பெற்றோர்களின் பங்கு மிக மிக முக்கியமான ஒன்றாகத்தான் அமைகிறது. இப்பொழுது பெற்றோர்களின் பங்கு மிக முக்கியம் என்று குறிப்பிட்டீர்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாகவோ துரதிர்ஷ்டவசமாகவோ தெரியாது, பெரும்பாலான வீடுகளில் நாங்கள் அவதானிக்கக்கூடிய விடயம் பெற்றோர்களும் ஃபோனோடு தான் இருப்பார்கள், பிள்ளைகள் ஃபோனோடு இருப்பார்கள். இந்த உறவாடல், அந்த உரையாடல்கள், இந்த இப்படியான விடயங்கள் அங்கால் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இதற்கு நீங்கள் பெற்றோருக்கான ஆலோசனையாக என்ன கூற விரும்புகிறீர்கள்? உறவு என்றது மட்டும் பத்தாது, இந்த குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப் முக்கியம். எவ்வாறு அந்த உறவு உயர்ந்ததாக இருக்கிறது முக்கியம். எங்களுக்கு வடிவாக தெரிகிறது, நாங்கள் இந்த எலக்ட்ரானிக் கெஜெட்ஸோடு நாங்கள் உறவாடி கொண்டிருக்கிறதால எங்களுடைய மனிதனுக்குமான உறவு பாதிக்கப்படுகிறது. இப்போ நாங்கள் மனிதனுக்கு இடையிலான உறவு தான் மகிழ்ச்சியை பெருக்கிறதா இருக்கலாம், ஒரு விதமான திருப்தியை தரதா இருக்கலாம், இப்படியான விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தரதா இருக்கலாம். அதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பத்திலிருந்து அதனை நாங்கள் கிரமமாக கையாள வேணும். இப்போ நாங்கள் ஒரு நாளும் ஹியூமன் டு ஹியூமன் கனெக்ஷனுக்காக ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைமை ஸ்பெண்ட் பண்ண தான் போகணும். அதை நாங்கள் வலுக்கட்டாயம் என்று சொல்லாமல் அதை ஒரு கிரமமாக அங்கமாக மாற்றுவதுன்றதுனால இந்த கட்டித்தனம் இருக்குது. அந்த வகையிலே நாங்கள் தற்கொலை எண்ணம் என்பது அந்த காலத்திலிருந்து எங்களுக்கு இருக்கிறது என்றும், அந்த தற்கொலை எண்ணத்திற்கும் அதன் செயற்பாட்டுக்கும் இடையிலான அந்த இடைவெளியையும், அந்த இடைவெளியிலே நாங்கள் எவ்வாறு அதை கையாளுகிறோம் என்பதில் தான் நாங்கள் தற்கொலைக்கு போகிறோமா இல்லையா என்பது பற்றியும், இதற்கு இன்டர்பர்சனல் ஸ்கில் என்பது அந்த இதை கையாள்வதற்கு இன்டர்பர்சனல் ஸ்கில் தேவை என்பதையும், அந்த இடைவெளி குறைகின்ற பொழுது இம்பல்சிவாக மாறுகிறவர்கள் இதற்கு இதனால் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்றும், இதற்கு சகபாடிகளும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உதவி செய்யலாம் என்பதை பற்றியும் இதுவரை எங்களுடன் உரையாடிய திரு சிவதாஸ் உளநல மருத்துவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த விழிப்புணர்வு மட்டும் அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, இதை நாங்கள் செயற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் இந்த ஏனைய இடங்களை விட கூடுதலாக இருக்கின்ற எமது பிரதேசத்திலே காணப்படுகின்ற இந்த தற்கொலைகளை முயன்றளவு எங்களால் குறைப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று கூறி, மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஏன் சமூகம் இந்த தற்கொலையை தவிர்த்து எமது எதிர்கால தலைவர்களை, எமது மனித வளத்தை பாதுகாக்க எல்லோருமாக முன்வருவோம் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.